اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த சமுதாயம் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த போராட்டத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பாபர் மசூதியை மீட்பதற்காக நாம் நடத்துகிற போராட்டம் இன உணர்வுக்காகவோ இன வெறிக்காகவோ நடத்தப்படுகிறதா, நம்மிடம் நியாயம் இருக்கிறது என்பதற்காக இந்த போராட்டத்தை நாம் நடத்துகிறோமா? இந்த கேள்விக்கு நீங்கள் விடை கண்டாக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நீங்கள் இன உணர்வின் காரணமாக எந்த ஒரு களத்திலும் நீங்கள் இறங்கக்கூடாது என்று கட்டளையிடுகிறது. நீங்கள் ஒரு களத்தில் இறங்கி போராடுகிறீர்கள் என்று சொன்னால் இது நம்மை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று பார்க்காமல் இதிலே எங்கே நியாயம் இருக்கிறது, யார் பக்கத்திலே நியாயம் இருக்கிறது என்று ஆய்வு செய்து நம்மிடத்திலே நியாயம் இருந்தால்தான் நாம் களத்திலே நின்றாக வேண்டும். இப்படி ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிற நாம் இந்த பாபர் மசூதி பிரச்சனையை பொறுத்தவரை நியாயத்திற்காக போராடுகிறோமா, ஏதோ எங்களுடைய பள்ளிவாசல் என்பதற்காக போராடுகிறோமா? மற்றவர்கள் விளங்குவதற்கு முன்னால் இதை நீங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். பாபர் மசூதியை பொறுத்தவரை அந்த பள்ளிவாசலை இடிப்பதற்காகவும் அந்த இடத்திலே கோவில் கட்டுவதற்காகவும் களம் இறங்கியிருக்கக்கூடிய தீவிரவாத கும்பல் மக்கள் மத்தியிலே ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். என்ன வாதம்? அந்த இடத்தில் எங்களுடைய கோயில் இருந்தது, பாபர் மசூதி இப்போது இருந்த இடத்திலே எங்களுடைய ராமனுக்கு கோவில் இருந்தது. அந்த கோவிலை பாபருடைய ஆட்சியின் போது இடித்து தகர்த்து விட்டு அந்த இடத்திலே பள்ளிவாசலை கட்டிவிட்டார்கள். எங்களுடைய கோவில் இடத்தில் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட காரணத்தினால், எங்களிடமிருந்து அநியாயமாக பறித்துக் கொள்ளப்பட்ட காரணத்தினால் அது எங்களுக்கு தான் சொந்தம். இப்படி ஒரு வாதத்தை மக்கள் மத்தியில் வைக்கிறார்கள். உண்மையில் இந்த வாதத்தில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நம்முடைய கடமை திருப்பி கொடுக்கிறது தான். ஏனென்று கேட்டால் இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு இடத்தை அபகரித்துக் கொள்வதை நம்முடைய இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. உண்மையிலேயே நம்முடைய அப்பன் மாட்டன்மார்கள் அப்படி அபகரித்து இருப்பார்கள் என்று சொன்னால், அதற்கான ஆதாரங்கள் இருக்கும் என்று சொன்னால், அதற்கான சான்றுகளை அடுக்கடுக்காக அவர் அள்ளி வைத்தார்கள் என்று சொன்னால், ஆம் எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று அந்த தவறுக்கு நாம் பிராயச்சித்தம் தேடியாக வேண்டும். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நம்ம ஏன் கொடுக்க மறுக்கிறோம்? அந்த பள்ளிவாசலை மீட்பதற்காக ஏன் போராடி கொண்டிருக்கிறோம்? அதை உயிரினும் மேலாக நாம் மதித்து களத்திலேயே நின்று கொண்டிருக்கிறோம் என்றால், அவர்கள் தங்கள் வாதத்திலே பொய் சொல்கிறார்கள். அந்த இடத்திலே கோவில் இருக்கவும் இல்லை, அந்த கோவில் இடிக்கப்படவும் இல்லை, அதிலே ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்படவும் இல்லை. இதுதான் உண்மை. இந்து மக்களை, பெரும்பான்மையாக இருக்கிற மக்களை உசுப்பி விட்டு அதன் மூலம் ஒரு மக்கள் சக்தியை திரட்டி தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த வாதத்தை முன்வைத்தார்களே தவிர உண்மையில் இப்படி நடந்ததா? இத வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அலசி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே சுற்றி நிற்கிற இந்து சகோதரர்களும் கூட இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்கிற இந்த உண்மையை உங்களுடைய மாற்று மத சகோதரர்கள் மத்தியில் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். இது எப்படியெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும் என்றால், இந்த பாபர் மசூதியை கோவிலாக ஆக்கிய தீர்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள்
என்னென்ன வாதங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு வாதமும் தப்பாக இருக்கிறது. ஒரு வாதம் கூட உண்மையான வாதமாக இல்லை. முதல் வாதம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த இடத்துல ராமர் பிறந்தாரு, அங்கிருந்து ஆரம்பிக்குது. அயோத்தி என்ற ஊர்ல தான் ராமர் பிறந்தாரு, பிறந்த இடத்தில் தான் அவருக்கு கோவில் கட்டப்பட்டது, அந்த கோவிலை தான் இடிச்சு விட்டாங்க. இதான் வாதம். சரி, இதுல இந்த வாதம் சரியா, உண்மைதானா? அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்று இவர்கள் எதை வைத்து தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால், ராமரை பற்றி சொல்வதற்காக ஒரு ராமாயணத்தை வால்மீகி எழுதுகிறார். வால்மீகி தான் ராமாயணத்தை முதல்ல எழுதுகிறார். வால்மீகி எழுதிய அந்த ராமாயணத்தில் தான் ராமர், சீதை, லட்சுமண, தசரதர் எல்லாருமே வர்றாங்க. கௌசல்யாவில இருந்து எல்லாருமே எதுல வர்றாங்க? வால்மீகி எழுதின ராமாயணத்துல தான் வருது. அதுதான் அயோத்தியும் வருகிறது. அதுதான் ராமருடைய பிறப்பை பற்றி எல்லாம் வருகிறது. அதுக்கு முன்னாடி ராமர் ஒரு ஆளை பற்றி யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த ராமர் என்று ஒருவரை பற்றி பேசுவதாக இருந்தால் அவரை பற்றி இந்துக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஆதாரமாக இருப்பது வால்மீகி எழுதிய ராமாயணம். இதான் முதல்ல எழுதப்பட்ட ராமாயணம். இந்த ராமாயணத்தில் அவர் வர்ணிக்கிறார், அயோத்தியில ராமர் பிறக்கிறார். அதை சொல்றார், வால்மீகி சொல்றார். ஆனால் இப்ப நம்ம அயோத்தின்னு சொல்றோமே, இதுதான் அந்த அயோத்தியா? அவர் வேற ஒரு அயோத்தியை சொல்றாரா? ஒரு பேர்ல நிறைய ஊர்கள் இருக்கிற நீங்க பாக்குறீங்க. வடகரைன்னு ஒரு 40 ஊர் தமிழ்நாட்டில் இருக்கிறது. வடகரைங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் 40 ஊர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டைன்னு 3 ஊர் இருக்கிறது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை என்ற பெயர்ல 3 ஊர் இருக்கிறத பாக்குறோம். நரிக்குடின்னு சொல்லி 2 ஊர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்ப ஒரு பேர்ல ஒரு மாநிலத்தில் 10 ஊர் 20 ஊர்லாம் இருக்கிறது. அப்ப அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்று வால்மீகி சொல்கிறார். அப்ப அயோத்தியில் பிறந்தார்னு இப்ப அயோத்தி இருக்குற, இதுதான் அந்த அயோத்தின்னு சொல்றாங்க பாருங்க. இதுவே ராமாயணத்துடைய கருத்துக்கு எதிரானது. வால்மீகி சொல்லக்கூடிய அயோத்தி இப்ப இந்தியாவில உத்தரப்பிரதேசத்தில் ஃபைசாபாத் மாவட்டத்தில் இருக்குத அந்த அயோத்தி கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்றோம்? அவர் சொல்றாரு, அயோத்தியில அந்த ராமகாதையில சொல்றாரு வால்மீகி, அந்த அயோத்தி எங்க இருக்கிறது என்று சொன்னால் சரையு என்ற நதி ஆறு ஓடுது அயோத்தியில. அயோத்தியில சரையு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றங்கரையிலிருந்து 23 மைலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் அயோத்திங்கிறார். அயோத்திக்கும் சரையு நதிக்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவா? 23 மைலுங்கிறார் இந்த காலத்து கணக்குப்படி. அப்ப 1.5 யோஜனாங்கிறார். 1.5 யோஜனா 23 மைல் வருது. அப்ப அயோத்திக்கும் சரையு நதிக்கு எவ்வளவு தூரங்க? 27 மைல் தூரத்தில் உள்ள ஒரு ஊர். இப்ப நீங்க அயோத்திக்கு போனீங்கன்னு சொன்னா அயோத்தியிலேயே இருக்கு சரையு நதி. இப்ப சரையு நதி இருக்கு பாருங்களேன், அந்த சரையு நதியுடைய கரையில தான் அயோத்தி இருக்கிறது. வால்மீகி சொல்கிறார், இந்த அயோத்தி என்பது இந்த நதியிலிருந்து 23 கிலோமீட்டர் மைலுக்கு அப்பால இருக்குதுங்கிறார். அப்ப 23 கிலோமீட்டருக்கு அங்கதான் ராமர் பிறந்திருப்பாரே தவிர இந்த கரையில இருக்கிற ஊர் அயோத்தி பின்னாடி உண்டாக்கி இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு உண்டா இருக்கிற பாக்குறவங்க. நீங்க காவிரி பூம்பட்டினம் பார்த்திருக்கீங்களா? சிலப்பதிகாரத்தில் பார்த்திருப்பீங்க. பூம்புகார்னு சினிமா எடுத்தார கருணாநிதி, அதுல பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துல காவிரி பூம்பட்டினம் ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர் ஒரு கடலுக்குள்ள அழிஞ்சு போய் கடலுக்குள்ள ஊரே ஓடி போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? கருணாநிதி பூம்புகார்னு மாத்தி அதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு வெளியே கொண்டு வந்து அந்த ஊரை உண்டாக்குறாரு. அது இல்ல பூம்புகார், அது இல்ல.